வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பக்கம் 15ல் இருக்கக்கூடிய இணை சொற்கள் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இணை சொற்கள். கற்கண்டுன்னு கொடுத்துருக்கு. இணை சொற்கள். இணை சொற்கள் இலக்கணம் தான் பார்க்க போறோம். வாங்க இணை சொற்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் சில கருத்துக்களை பேசும்போதும் எழுதும்போதும் இயல்பாக சில நேரங்களில் இரண்டு சொற்களாக பயன்படுத்துகிறோம். ஒரு சொல் சொன்னாலே அதுக்கு சரியான அர்த்தம் வரும். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுவோம்? இரண்டு சொற்களாக பேசுவோம். நாம் சில கருத்துக்களை பேசும்போதும் எழுதும்போதும் இயல்பாக சில நேரங்களில் இரண்டு சொற்களாக பயன்படுத்துகிறோம். அதுதான் இணை சொற்கள். உதாரணத்துக்கு பாருங்க. சிறிய கூட்டல் சிறிய, சின்னஞ்சிறிய, சிறிய கூட்டல் சிறிய, சின்னஞ்சிறிய. சின்னன்னாலும் சிறிதுதான், சிறியன்னாலும் சின்னதுதான். ஆனா நம்ம சின்னஞ்சிறுசா இருக்கு, ரொம்ப சின்னஞ்சிறுசா இருக்கு, சிறியதா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். சின்னஞ்சிறுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது நம்ம இயல்பாவே நம்மளோட பேச்சு வழக்குல வரும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, இணை சொற்கள். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். சின்னன்றதும் ஒரே அர்த்தம் தான் தரும், சிறியன்றாலும் ஒரே அர்த்தம் தான், ஒரே பொருள் தான் தரும். ஸோ ஒரே பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்களை நம்ம பயன்படுத்துக்கு பிறகுதான் இணை சொற்கள். சிறிய கூட்டல் சிறிய, சின்னஞ்சிறிய. கண்ணும் கூட்டல் கருத்தும், கண்ணும் கருத்தும். கண்ணுனாலே நமக்கு அப்படியே கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். கண்ணுனாலே நம்ம கண்ணை நம்ம எப்படி லைட்டா தூசிப்பட்டால் கண்ணு என்ன பண்ணும், அப்படியே நம்மள பாதுகாத்துக்கும். அதே மாதிரி கருத்தா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணும் கருத்து ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அடுத்து இரவு கூட்டல் பகல், இரவு பகல். பச்சை கூட்டல் பச்சை, பச்சை பசைல், பச்சை பசை. அடுத்து இவற்றை இணைமொழிகள் அல்லது இணை சொற்கள் என்று கூறுகிறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா, மேல இருக்க எல்லாத்தையுமே என்ன சொல்றோம்? இணை மொழிகள் அல்லது இணை சொற்கள் என்று கூறுகிறோம். இணை சொற்கள் மொத்தம் 3 வகையாக வருகின்றன. இணை சொற்களை மொத்தம் எத்தனை வகையா பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேரிணை, இன்னொன்று எதிரிணை, மூன்றாவது செரியிணை. ஒன்று நேரிணை, இரண்டாவது எதிரிணை, மூன்றாவது செரியிணை. நேரிணைனா என்னன்னா, ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் 2 சொற்கள் வரும். ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் 2 சொற்கள் வரும். எதிரிணைனா என்னன்னா, 2 வெவ்வேறு எதிரெதிரான பொருள் தரும். அதுதான் எதிரிணை. செரியிணைனா என்னன்னா, ஒரே பொருள் தரும் இணை சொற்கள். ஒரே பொருள் தரும் இணை சொற்கள். பாருங்க. நேரிணை கண்ணுங்கருத்தும், வாடி வதங்கி. ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணை சொற்கள். நேரிணைக்கு எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கண்ணும் கருத்தும். கருத்தும்னாலும் கண்ணுனாலும் ஒண்ணுதான், கருத்தும்னாலும் ஒண்ணுதான். வாடி வதங்கி, ஐயோ ரொம்ப வாடி போயிருக்கியே, வதங்கி போயிருக்கியே அப்படின்னு சொல்லுவோம். வாடி வதங்கி போயிருக்கியே, அதை ரெண்டையும் சேர்த்தும் சொல்லுவோம். வாடி வதங்கின்னு என்னது? ரெண்டுமே ரொம்ப வாடி போயிருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கூடியதான் வாடி வதங்கி. அப்போ ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணை சொற்கள். ஒரே கருத்தை தான் என்ன பண்ணுதான்? வலியுறுத்துகிறது. அதுதான் என்னது? நேரிணை. நேரிணை என்ன பண்ணுது? ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணை சொற்கள். அடுத்து பாருங்க எதிரிணை. எதிரிணைனா என்னன்னா, இரவும் பகலும், வெற்றியும் தோல்வியும். அதாவது எதிரெதிர் கருத்தை வெளிப்படுத்தும் இணை சொற்கள். என்ன பண்ணுதான்? எதிரெதிர் கருத்தை வெளிப்படுத்தும் இணை சொற்கள். இரவுனா இரவு, பகல்னா நம்ம டே சொல்லுவோம். சன்னு வரும் இல்லையா, அதுதான் பகல். இரவு பொழுது போயிடுச்சுன்னா அதுதான் இரவு. அப்போ இரவு வேற பகல் வேற, இரண்டு மாறி மாறி இருக்குது. எதிரெதிர் கருத்தை குறிக்கக்கூடியது. வெற்றியும் தோல்வி. வெற்றி, தோல்வினா நம்ம உள்ள தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வெற்றியும் தோல்வியும் இந்த மாதிரி வர்றது எல்லாமே எதிரெதிர் கருத்தை வெளிப்படுத்தும் இணை சொற்கள். கருத்து எதிரெதிராக இருக்கும். இரவுன்னா பகல், வெற்றினா தோல்வி, சரிங்களா? நன்மைனா தீமை, அந்த மாதிரி வரும். அதுதான் இணை சொற்கள். என்ன இணை சொற்கள்? எதிரிணை இணை சொற்கள். மூன்றாவது செரியிணை. செரியிணை அது என்ன பண்ணும்? ஒரே பொருள் தரும். ரெண்டுமே என்ன பண்ணும்? ஒரே பொருள் தரும். அதாவது பாருங்க, பச்சை பசேல். பசேல்னாலும் பச்சையை தான் குறிக்குது, பச்சைனாலும் பச்சையை தான் குறிக்குது. இந்த மாதிரி ஒரே பொருள் தரும் இணை சொற்களை தான் என்ன சொல்றாங்க? ஒரே பொருள் தரும் இணை சொற்களை தான் செரி இணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பச்சை பசேல், சின்னஞ்சிறிய. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே, இப்ப நீங்க 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, இப்போது இருந்தே இலக்கணம்லாம் கொஞ்சம் படிச்சுக்கங்க, புரிஞ்சு படிச்சுக்கங்க. இலக்கணம் புரிஞ்சு படிச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப எளிமையானது. இப்ப இந்த இணை சொற்கள் 3 வகை பார்த்திருக்கோம். நேரிணை, எதிரிணை, செரியிணை. நேரிணைனா ஒத்த கருத்தை வலியுறுத்தும்.
எதிரினா எதிரெதிர் கருத்தை வலியுறுத்தும். செரியினைனா ஒரே பொருள் தரும் இணை சொற்கள் இருக்கும். அவ்வளவுதான். 3 கருத்து தான். நேரிணை, எதிரிணை, செரியிணை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.